ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு கேன்ச் வித் ராஜி மகேஷ் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னைக்குள்ளேயே அக்கம் பக்கம் நமக்கு எங்கேயாவது போகணும்னா பெஸ்ட்னு சொல்லுவேன் லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்றது. எதுக்குன்னா 5 ரூபா 10 ரூபாலே நம்ம போயிடலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா கன்வென்ஸுக்கெல்லாம் அதிகமா நம்ம செலவு பண்ணக்கூடாது. அந்த காசு இருந்தா வேற எதுக்காவது நம்ம செலவு பண்ணலாம்ல. இன்னைக்கு லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி நான் எங்க வந்திருக்கேன்னு தான் நினைக்கிறீங்க? நான் சென்னை டி நகருக்கு தான் வந்திருக்கேங்க. ஆமாங்க, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டி நகருக்கு வர்றதுக்கு 5 ரூபா தான் ஆச்சு. பெஸ்டான டீல்ல 5 ரூபாலே வந்துட்டேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கியோடனே வெளியே வந்தோடனே ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் வரும். அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு, சுடிதார் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு பில்டிங்ல ஒரு 300க்கு மேல ஷாப் இருக்கு. இந்த டெய்லரிங் ஷாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை பிளவுஸ் நம்ம கொடுத்தாலும் இல்ல எத்தனை நம்ம சுடிதார் கொடுத்தாலும் சரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும்தான் அவங்க டைம் கேட்பாங்க. அந்த டைமிங்ல நம்ம வெளியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றவங்கள ட்ரெஸ் ரெடியா இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சரவணா ஸ்டோர்ல ஒரு சாடி எடுத்திருந்தேன். எனக்கு கையோட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போக வேண்டி இருந்தது. அதனாலே ஸ்பெஷலா டி நகருக்கு வந்திருந்தேன். இங்க நம்ம பிளவுஸ் கொடுத்துட்டு லைனிங் ஏதாவது நாமளே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா நாமளே வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களே கூட வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான பணம் மட்டும் நாம கொடுக்கலாம். நார்மல் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு 150. அதுல லைனிங் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு லைனிங்கோட பிளவுஸ் 300 ருபீஸ். அதுல லேஸ் ஏதாவது நம்ம வைக்கணும்னா நாமளே கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களே வாங்கி வச்சாலும் அதுக்கான பணம் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதனால நான் லேஸு லைனிங் எல்லாமே நானே நல்லா குவாலிட்டியா பார்த்து வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நமக்கு அது செட் ஆகலைன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். வெளியே போய் நம்ம அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வர்றவங்களே பிளவுஸ் ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம டி நகர் ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டுக்கு நம்ம போனாவே அங்கே வெளியே நிறைய பேர் கேட்பாங்க, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுமா, சுடிதார் ஸ்டிச் பண்ணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு டெய்லரிங் ஷாப்பை கஷ்டமா இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஒரு ரஷ்ஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துலேருந்து சந்து சின்னதாக போகும். அந்த சந்துக்குள்ளே நம்ம போனோம்னா அவ்வளோ பில்டிங் இருக்கும் இந்த டெய்லரிங் ஷாப்பு. அதுக்குள்ளே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தது. ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சரவணா ஸ்டோர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி ஒருக்கா போய் ட்ரை பண்ணலாம். நம்ம டி நகர் சரவணா ஸ்டோருக்கு நான் எப்பவுமே போனதில்ல. இன்னைக்கு பாத்துடலாம் ஆடி ஆஃபர்லாம் இந்த சரவணா ஸ்டோர்ல எப்படி இருக்குன்னு.
ஆடி ஆஃபர்ல இங்க சாரீஸ் எல்லாம் எப்படி ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போயிருந்தேன். போயோன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசனா ஆயிடுச்சு. ஏன்னா 4-5 பாக்ஸ் சாடி இருந்தது. ஏன்னா இந்த சேல்ல போட்டிருக்கிறது 1+1, அதெல்லாம் 2 எடுத்தா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே மோஸ்ட்லி பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க. சில பாக்ஸ்ல வந்து மிக்ஸ்அப் சாடியா இருந்தது. காட்டன் சாடியும் இருந்தது, அதுல சில்க் காட்டன் சாடியும் இருந்தது, பேப்பர் காட்டன் சாடியும், இந்த மாதிரி எல்லா அந்த கிளாத்தோடது வந்து மிக்ஸ்அப்பாகவும் போட்டு வச்சிருந்தாங்க. சிலதுல வந்து இந்த மாதிரி பூனமோடதெல்லாம் இருந்தது. இந்த பூனம் சாடியெல்லாம் 2 எடுத்தா 1 ஃப்ரீ அப்படியும் இருந்தது. பட் எனக்கு வந்து ஓகேன்னு தோணலை. இந்த பாக்ஸ்ல போட்ட சாரீஸ் எதுவுமே எனக்கு ஓகேன்னு தோணல. அதனால நான் செக்ஷன் பக்கம் போயிட்டேன். சரி, செக்ஷன்ல போய் நம்ம பார்க்கலாம் அங்க இருக்கிற சாரீஸ் எல்லாம் எந்த மாதிரி ரேட்டு, எந்த மாதிரி ஆஃபர் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஓகேன்னு தோணல. அதனால இங்க இருந்து விட்டுட்டு சரி நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்துட்டேன். இந்த பூனம் சாரீஸ் எல்லாமே வந்து செக்ஷன்ல இருக்கிறது 1+1 தான். 599 ரூபா. 2 சாடி எடுக்கலாம், ஒரு சாடி எடுத்தா. பூனம் சாடிலாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை வந்து ஈஸியா நம்ம வந்து பிளேட் எடுத்து நம்ம கட்டிடலாம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அம்மாலாம் வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி பூனம் சாடி தான் கம்ஃபர்டபுளா இருக்கு, இல்லைன்னா காட்டன் சாடின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பூனம் சாடியில அந்த மாதிரி சாஃப்டா நல்லா இருந்தது. இப்ப நம்ம பாக்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 413 ரூபா ஆஃபர்ல போட்டிருக்காங்க. ஆனா கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன், ஆரஞ்சு, ரெட், இந்த மாதிரி இருந்து எல்லாமே ஒரு டார்க் கலர்ல இருந்தது. இப்ப ஆடி மாசத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிரைட்டான கலர் நாம கட்டணும், இல்ல கோயிலுக்கு போய் அம்மனுக்கு எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தா இந்த சாடி எடுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரு டார்க் கலர் தான் இருந்தது. அதே மாதிரி பார்டரும் பெருசா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் எல்லா சாடியை வந்து மிக்ஸ்அப் பண்ணி வச்சிருந்தாங்க. வந்து எடுக்கிறவங்க வந்து இங்க அங்கே தூக்கி போட்டுறாங்க போல. எல்லாமே மிக்ஸ் ஆகியா இருந்தது. இப்ப நான் சொன்ன அந்த டார்க் கலர்ல இந்த இவ்வளோ கலர் இருக்கு. எல்லாமே நம்ம கோயிலுக்கு கட்டி போகலாம், இல்லை நம்ம அம்மனுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம். இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலர் வந்து ஒரு பிரைட்டான கலர். அதே மாதிரி ஒரு பட்டு சாடி லுக் வரும்ல. பட்டு சாடி எடுத்தா இந்த மாதிரி தானே பார்டர் இருக்கும், உடலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பட்டு சாடி ஒரு லுக்ல தான் இருக்கு. கலர் உங்களுக்கு பிரைட்டான கலர் என்னென்ன தேவையோ எல்லா கலரும் இருக்கு. அதே மாதிரி ரேட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பிக்ஸான ரேட்ல எல்லா சாடிக்கும் வந்து தனித்தனியா இருந்தது. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வந்து இந்த சாரீஸ் இருக்கு. எல்லாமே ஒரு தனித்தனி ரேட்ல இருக்கு. இந்த சாரீஸ்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கலர் இருக்கு. நான் காமிச்சது இப்போ எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருக்கிற கலர் மட்டும்தான் காமிச்சேன். உங்களுக்கு எந்த மாதிரி கலர் தேவையோ அந்த மாதிரி கலர் கிடைச்சிரும். எல்லா கலர் டோட்டல் பிளாக்ல இருந்து எடுத்து எல்லோ, ரெட், கிரீன் அப்படின்னு சொல்லி எல்லா கலருமே இருக்கு. இப்ப நம்ம பாக்குற சாடி வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பட்டு சில்க்குங்க. இது ஒரு குவாலிட்டியான சாடி, செம்மையா இருந்தது. கிளாத்தை பார்க்கும் போதே தெரிஞ்சது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சாரீஸ்ல ஆஃபர் கிடையாது. அதே மாதிரி இந்த சாடியோட பிரைஸ் நீங்க கேட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு, அதுக்கு கீழே இல்லை. அதுக்கு மேல நம்ம எவ்வளோ பிரைஸ்ல போறோமோ அவ்வளோ பிரைஸ்ல வந்து எல்லா கலர் டிசைன் நிறைய கிடைச்சிரும். ஆனா அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த சாடிலாம் பாத்தீங்கன்னா செம்மை. அப்படியே கட்டினோம்னா நம்ம வந்து ஏதோ 7000 ரூபாய் 8000 ரூபாய் சாடி நம்ம கட்டின மாதிரி அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு சாடின்னே சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாடி பாருங்க, யாராவது சொல்லுவாங்களா இது ஒரு 1500 ரூபாய் சாடின்னு? அவ்வளோ ஒரு ஒரிஜினலா வந்து பட்டு சாடி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எது நல்லா இருக்கோ அது நல்லா இருக்குன்னு சொல்றேன், எது நல்லா இல்லையோ நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இந்த சாரீஸ் வந்து இந்த குவாலிட்டியான பட்டு சில்க் சாடி வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இவ்வளோ கலர் இருக்கு. இதுல லைட்டான கலர் இருக்கு, டார்க்கான கலர் இருக்கு. இந்த கலர்லாம் பாருங்க அவ்வளவு செம்மையா இருக்கு. நான் பார்த்து நான் வந்து எடுத்து பார்த்தே வந்து நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா எல்லா சூப்பரான ஒரு கலர் தான். இதுல இருந்து எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சாரீஸ்ல எதுலையுமே வந்து ஆஃபர் இல்லை. இது வந்து நாம வந்து அதுல எவ்வளவு பிரைஸ் இருக்கோ டேக்ல அவ்வளவுதான் நம்ம வாங்க முடியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாடி செக்ஷனுக்கு போயிட்டேன். இந்த சாடி வந்து 7000 ரூபாய். இப்ப நான் வந்து காமிக்கிற சாடி, இந்த சாடி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டா இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு கலரும் பளிச்சுன்னு நல்லா இருந்தது. வீடியோல பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நேர்ல பாக்குறதுக்கு செம்மையா இருந்தது. இந்த பார்டரு, அதுக்கப்புறம் அதோட உடல்ல இருக்கிற டிசைனு எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த ஃபுல் செக்ஷனும் வந்து பியூர் பட்டு சாடி செக்ஷன் தான். நமக்கு கம்மியான ரேஞ்சில் பட்டு சாடி எடுக்கணும்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
பட்டு சாடியோடது. இப்போ நம்ம பார்க்குற சாடி வந்து இது 7000 ரூபா சாடி. இதில் வந்து கலர் டிசைன் நிறைய இருக்குன்னே நான் சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்ட் சில்க் பட்டு சாடினே நான் சொல்லுவேன். செம்மையா இருந்தது. பட்டு சாடினா யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம பாக்குற சாரீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் இல்லை. இந்த சாரீஸ்லாம் எல்லாமே வந்து ஒரு லைட் கலர்லயும் இருக்கு, டார்க் கலர்லயும் இருக்கு. மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைனோடது தான் இருக்கு இந்த சாரீஸ்ல ஃபுல்லா. இதுல எதுவுமே வந்து ஆஃபரே இல்லை இந்த சாரீஸ்லாம். இப்போ நம்ம பார்க்குறது பியோர் காட்டன் சாடி. இந்த சாரீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு இதுலேயும் ஆஃபர் இல்லை. இது ஒரு 800 ரூபா, 900 ரூபா, 1000 ரூபா, 1500 ரூபா இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் ஆஃபர் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ கலர் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பியோர் காட்டன் கட்டினா சூப்பராக இருக்கும். பட் ஆஃபர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த சாடியெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லா கலருமே இருக்குது காட்டன் சாரீஸில். இந்த மாதிரி பார்டர் சாரீஸில் எல்லா கலருமே இருக்குது. ஆனால் என்ன, இந்த மாதிரி சாரீஸ்லையும் வந்து ஆஃபர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி செக் போட்ட சாரீஸ் காட்டன் சாரீஸ்லையும் வந்து கலர் நிறையா இருக்குது. இனிமே நம்ம பார்க்குற சாரீஸ் இதுவுமே வந்து காட்டன் சாரீஸ் தான். இது ஒரு 600 ரூபாங்க எடுத்து ஒரு 780 ரூபா வரைக்கும் இந்த சாரீஸோட வந்து ப்ரைஸு. இதுவுமே ஒரு காட்டன் சாரீஸ் தான். இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபிஷியல் டைப், நம்ம ஆஃபீஸ் போகிறோம், இல்லை நம்ம ஒரு டீச்சர், அவங்களாம் கட்டினாங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். கலரு வந்து நிறையா ஒரு டிசைனும் கலரும் பார்த்து நம்ம எடுத்தோம்னா செம்மையான ஒரு கலர் டிசைனோட சாரீஸ்லாம் எடுக்கலாம். நல்லா இருக்கு. 600 ரூபாலேருந்து ஒரு 780 ரூபா வரைக்கும் இருக்கு இந்த சாரீஸ் ஃபுல்லாவே வந்து. இதெல்லாம் செம்மையா இருந்தது. எல்லோ அண்ட் பிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ராஜஸ்தானி, இது வந்து ஒரு டிசைன்னு சொல்லுவாங்க. இதுலலாம் செம்மையா இருந்து இதுலயே வந்து ராஜஸ்தானி டிசைனோட சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து டிசைன், இந்த டிசைன்லேயே கலர் வந்து நிறைய இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற சாடி வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன் சாரீஸ் தான். பெங்கால் சைட்லலாம் வந்து இந்த சாரீஸ் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சாடின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீஸ் தான் கட்டுவாங்க. நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும், கலரும் வந்து லைட்டாக இருக்கும், கட்டினாலும் ஆஃபிஷியல் டைப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த சாரீஸ் கட்டினா. டிசைன் அண்ட் கலர் நிறையா இருக்குது. நல்லா ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் சாரீஸ். இதெல்லாம் நம்ம எடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு இந்த சாரீஸ்லாம். இந்த சாரீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 460 ரூபாந்து எடுத்து 865 ரூபா வரைக்கும் வந்து இருக்கு இந்த சாரீஸோட ரேட்லாம். ஸோ ஒவ்வொரு சாரீஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டே போடலை, அதனால தெரியல இது 1+1 இல்லை வந்து ஆஃபர்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஒரு பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கலர் நிறையா இருக்குது. ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி கலர் வரும். அதில் பார்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன். இதில் வந்து நிறையா கலர் இருக்குது எல்லாமே வந்து. ஆனால் நான் இப்போ பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நிறையா இருக்குங்க எல்லா சாரீஸ்லேயும் வந்து. இதுல பாருங்க இந்த சாரீஸ் ஃபுல்லா வந்து நிறைய, ஆனா கலர் வந்து இங்க இருக்கிற சாரீஸ்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்லயும் வந்து கலர் வந்து நிறைய இருக்கு. கலர் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கலர் கிடைச்சிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு கலர் சாரீஸ் இருக்கு. இப்ப நம்ம பாக்குற சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வாயில் சாரீஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் காட்டன் சாரீ மாதிரியே இருக்குது. இதுவும் நல்லா பிளேட்ஸ் எடுத்து நம்ம கட்டினோம்னா செம்மையாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 265 ரூபாலேருந்து 450 ரூபாக்குள்ள இந்த சாரீஸோட ரேட்லாம் இருக்குது. கலர் இதுலேயும் செம்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு பார்க்குறதுக்கு இது காட்டன் சாரீ மாதிரியே ஒரு நல்லா சாஃப்டாக இருந்தது. இதுவும் நம்ம பிளேட் செட் கட்டினோம்னா அப்படியே உட்கார்ற மாதிரி சாரி தான், புஃப்னு இருக்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து கலர் வந்து எல்லா கலரும் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் சூப்பரா இருக்கு. டார்க்கா இருக்கிறதும் சூப்பரா இருக்கு, லைட்டா இருக்கிறதும் சூப்பரா இருக்கு.
ஃபுல் வாயில் செக்ஷன்ல நாம பார்த்த இந்த சாடி வந்து இந்த சாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு. கலரும் செம்மையா, அந்த பார்டர்லாம் பளிச்சுன்னு நல்லா இருக்கு கிளீனா. இந்த சாடி ஃபுல்லா வந்து ஒரு 1200 மேல போட்டிருக்காங்க டேக்கு. ஃபுல்லா வந்து டார்க் கலர் தான் இருக்கு இந்த சாரீஸ்ல ஃபுல்லா வந்து. ஆனா கலர் பார்த்தோம்னா எல்லாமே, ஆனா பார்டர் வந்து இந்த மாதிரி லைனா தான் வருது. பார்டர் எல்லாமே கலர் சேஞ்சிங்கா வருது, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். எல்லாமே வந்து ஒரே மாதிரி சாரீஸ் தான். இந்த டி நகர் சரவணா ஸ்டோர்ல உங்களுக்கு எந்த செக்ஷன்ல சாரீஸ்லாம் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரவணா ஸ்டோருக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெளியே போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அப்படியே ப்ளவுஸை வாங்கிட்டு வீட்டுக்காக கிளம்பலாம். டி நகர்ல இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்களுக்காக ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஷாப்க்கு வெளியே போறது எல்லாமே வந்து ஒரு கம்மியான ரேஞ்ச் தான். குர்த்திஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கணும்னா 300 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து செட்டாவே வந்து 100, 150 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப வரலட்சுமி நோம்புலாம் வருதுல, வரலட்சுமி நோம்புக்கு வந்து நம்ம அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்றதுக்கு இந்த மாதிரி செட் எல்லாம் நம்ம வாங்கி போட்டோம்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுவும் இல்லாம நமக்கு கூட நம்ம வாங்கலாங்க, நல்லா இருக்கு. அப்படி நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில வாங்கணும்னா ஷாப்க்கு உள்ள போட்டிருக்கிறது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்கும். அதே மாதிரி கேரண்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஷாப்க்கு வெளியே வந்து வாங்குறது வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் எப்பவுமே ஷாப்க்கு வெளியே போடுறதுக்கு கேரண்டி வந்து மோஸ்ட்லி ஷாப்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில ஷாப்ல கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஷாப்புக்குள்ள வாங்கினோம்னா கொஞ்சம் ப்ரைஸும் அதிகமா இருக்கும், ஆனா குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதெல்லாம் 40 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா நல்லா ஒரு பெருசா ஒரு பளிச்சுன்னு இருக்கிறது, ஸ்டோன்லாம் வந்து நல்லா மின்றது வந்து பாத்தீங்கன்னா 150, 100 இப்படின்னு இருக்கு. ஆனா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 40 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே சூப்பரா இருந்தது. நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா வந்து போடலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த சுடிதார் செட்டு எல்லாமே நம்ம பார்கெயின் பண்ண வாங்கினோம்னா ஒரு நல்ல ரேட்டுக்கே நம்ம வாங்கலாம். அதே மாதிரி ஷாப்க்கு வெளியே இருக்கிறது வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் ரேட் தான். அதுல நம்ம ₹1 கூட நம்ம கம்மி பண்ண முடியாது. இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஆனது நாங்க கொஞ்சம் உள்ள போயோன்னா அப்படியே வெளியே வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. அதுவும் இல்லாம கையில வச்ச பேக்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. யார் சப்மிட் பண்ணிட்டு யாரும் உள்ள போறேன்னு சொல்லி அப்படியே வெளியிருந்தே வந்துட்டோம். டி நகருக்கு எப்போ போனாலும் கூட்டமா தான் இருக்கும். ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளவு கூட்டமா இருந்துதான் என்னமோ தெரியல, ஃபுல்லா ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. இந்த ஷாப்ல வந்து இந்த கழுத்துக்கு போடுற சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா 250 தான். இந்த டிசைன் இன்னுமே வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சிம்பிளா நம்ம சாடியை கட்டி இந்த மாதிரி ஒரு சாப்பரை போட்டாவே போதும், ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிசைன் எல்லாமே வந்து ரேட்டு தனித்தனியா இருக்கு. ஆனா இந்த ஷாப்ல குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு வெளியே போட்டதும். அதுக்கப்புறம் இந்த ரங்கநாத ஸ்ட்ரீட்டை சுத்தி அசந்து போயிட்டோம். நானும் சந்தியாவும் ஒரு பதாம் பால் குடிக்கலாம்னு சொல்லி பதாம் பாலை குடிச்சிட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போனோம்ல, நேரம் அங்கேயே போயிட்டோம். இந்த ப்ளவுஸை வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நம்ம போனோடனே ஒரு 5 மினிட்ஸ் தான் உட்கார்ற மாதிரி இருந்தது. ஏன்னா கடைசியா வந்து ஊக்கு மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கும் கால் வலியா இருந்தது. போயோன்னு அங்க கொஞ்ச நேரம் அங்க டேபிள்ல உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து அந்த அக்கா வந்து ப்ளவுஸ்ல வந்து ஊக்கெல்லாம் வச்சு கையோடவே கொடுத்துட்டாங்க. 1 மணி நேரத்துல ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண வச்சு ஷாப்பிங்கும் பண்ணி வச்சு சரவணா ஸ்டோர்ல ஆடி ஆஃபர்ல சாடியும் பார்த்து வச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அர்ஜென்ட்டா எங்கேயாவது போகணும், அது 1 மணி நேரத்துல நமக்கு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி வாங்கணும்னு இருந்தா நம்ம சென்னையில இருக்க டி நகருக்கு போய் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போனாவே போது 1 மணி நேரத்துல நம்ம ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வாங்கிடலாம். நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் மட்டும் தான் எனக்கு தெரிய வரும் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. பை பை.